என்னங்க அவங்க ஃபுல்லாக பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாமே பொய், சுத்த பொய், ஒன்றுமே உண்மை இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஆதரவாக பேசியிருக்காரு ஒருத்தர். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஓஎஸ் மணியன் தான் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னங்க சி.வி. சண்முகம் பொய்யா சொல்லிட்டு இருக்காப்ல, அவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, சுத்த பொய், உண்மை என்னன்னு நாங்கள் சொல்கிறோம், அதிமுக திமுகலாம் அதெல்லாம் சேராதுங்க, எப்படிங்க எங்களோட பரம விரோதி அவங்க சொல்றதெல்லாம் போய் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓஎஸ் மணியன் அவர்கள். சி.வி. சண்முகம் அவர்கள், எடப்பாடியார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் கூட்டணி பேசினார்கள், அதை பேசினார்கள், இதை பேசினார்கள் என்று அவதூறாக அறவே இல்லாத ஒரு செய்தியை அவர்கள் எடுக்கிற முயற்சிக்கு லாபம் சேர்க்கிற வகையில், கழகத்தவர்களை தம் பக்கம் ஈர்க்கிற வகையில் ஈர்ப்பதற்காக, சட்டமன்ற உறுப்பினர்களை தம் பக்கம் ஈர்ப்பதற்காக அவதூறான தவறான தகவலை தந்து கொண்டிருக்கிறார். என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர்க்கட்சியாக தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பது எல்லோரும் அறிந்தது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலை. இப்படி பேசிட்டு இருந்த ஓஎஸ் மணியன் கிட்ட நம்மளுடைய செய்தியாளர்கள்லாம் ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க. நீங்கள் பேசிட்டே இருக்கீங்க, அவங்க சார்பில் பார்த்தீங்கன்னா அந்த அணி வந்து அதிமுகவோட சட்டமன்ற குழு தலைவரையும் வச்சுட்டாங்க, அரசு கொறாடாவையும் நியமிச்சிட்டாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஓஎஸ் மணி என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாதுங்கலாம், செல்லாதுங்க, அவங்களுக்குலாம் ரைட்ஸே கிடையாது, எல்லாமே பொதுக்குழு கூட்டி தான் முடிவு பண்ண முடியும், அவங்க எடுத்துட்டா சரியாயிருமா, அதெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மட்டும்தான் கூட்ட முடியும். பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய லீடராக இருக்கிற, ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிற எடப்பாடியார் மட்டும்தான் கூட்டத்தை கூட்ட முடியுமே தவிர வேறு எவருக்கும் கூட்டுகிற அதிகாரம் இல்லை. ஏற்கனவே 9ஆம் தேதி கூட்டப்பட்ட கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவராக, சட்டமன்ற கட்சி தலைவராக எடப்பாடியாருக்கு அனைவரும் ஏகமனதாக கையொப்பமிட்டிருக்கிறார்கள்.